ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ ஆசியா. இன்று நம்ம உடன்பிறப்புகள் ஒற்றுமையா இருக்கிறதும் பிரிஞ்சே இருக்கிறதுக்கும் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் பிரிஞ்சு இருக்கிறாங்க, எதனால அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி இவங்க எல்லாம் சண்டை யார் பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நட்சத்திரம் வயசுட்டு எடுப்போம். உங்க ஜாதகத்துக்கு பகை நட்சத்திரமா, அதாவது விபத்தி தாரை, வைநாசிகம், வதைத்தாரை, பிரத்யேக தாரை, இந்த மாதிரி ஓகேங்களா. இந்த நட்சத்திரங்கள்ல உங்களுடைய உடன்பிறப்புகள் பறந்திருக்கும் போது உங்க வீட்டுல சண்டை சச்சரவுகள் அதிகமா இருக்கும். எப்பவுமே அடிச்சுட்டு மாண்டுட்டு பிரச்சனையாவே இருக்கும், வாக்குவாதம் போய்கிட்டே இருக்கும் ஓகேங்களா. அப்புறம் பெருசா கொஞ்சம் வளர்ந்த நிலையில சொத்துக்காக சண்டை போட்டுக்கிறது, பிரச்சனை ஆயிட்டு பங்காளிகளோட சண்டை வருது இல்லையா. இது மாதிரி இருக்கவங்க எல்லாரும் ஜாதகத்தை எடுத்து பாருங்க. உங்களுக்கு அவங்க உங்க பிரதர்ஸோடைய நட்சத்திரம் அல்லது சிஸ்டர்ஸோடைய நட்சத்திரம் வதைத்தாரையாவோ வைநாசிகமாவோ விபத்து தாரையாவோ இந்த மாதிரிதான் இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி செக் பண்ணி பாருங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் யாரெல்லாம் ஒற்றுமையா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம்பத்து தாரையாவோ சேம தாரையாவோ சாதக தாரையாவோ அடுத்து மைத்திர தாரையாவோ இந்த மாதிரி நட்சத்திரங்கள்ல உங்க உடன்பிறப்புகள் இருக்கும்போது நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ஒற்றுமையா இருக்குவாங்க. இவங்க எப்பவுமே எந்த சூழ்நிலையிலும் வெளியாளங்கிட்ட விட்டு கொடுக்க மாட்டாங்க. எப்பவுமே ஒரு பாதுகாப்பு வளையம் போல இவங்கள சிஸ்டர்ஸையோ அல்லது பிரதர்ஸையோ கூடவே இருந்து அரவணைச்சு பாத்துக்கிடுவாங்க. அதே மாதிரி வயதுக்கு மூத்தவங்களா இருந்தாலும் இளையவங்களா இருந்தாலும் சரி, சின்ன பொண்ணா இருப்பாங்க. வயசுல சின்ன பிள்ளையாவோ இருக்கும்போது சின்ன பிள்ளையாவோ, அதாவது வயசுல இவங்க சின்னதா இருப்பாங்க, அண்ணா பெருசா இருப்பாங்க, இல்ல அக்கா பெருசா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியறதை விட இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அவங்கள இவங்க பாதுகாப்பா பாத்துக்கிடுவாங்க ஓகேங்களா. இந்த மாதிரி சூழ்நிலை யாருக்கெல்லாம் இருக்கணும், இவங்க சம்பத்து தரையாவோ சேம தரையாவோ வரும்போது இவங்க அந்த அளவுக்கு கேர் கொடுக்குறாங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்களுக்குள்ள இருக்கு, நல்ல பாண்டிங் இருக்கு ஓகேங்களா. இல்ல எனக்கு இந்த மாதிரி ஒற்றுமை இருக்கிறதுல பிரச்சனை கிடையாது ஓகேங்களா. ஆனா நாங்க ரெண்டு பேரும் சண்டை போடக்கூடாது, எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நாங்க ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா சில பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் அவங்களுடைய பிரதர் சிஸ்டரோ பிரதரோ விபத்து தாரையா வருதோ அவங்களாம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, வண்டியில ரொம்ப லாங் டிராவல் போறீங்க இல்லையா, பக்கத்துல போறதுன்னா ஓகே. ஆனா ரொம்ப தூர பயணங்கள், தூர தேசத்துக்கு போறது, ரொம்ப தூரமா டிராவல் பண்றது, ஒரு 300 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் எல்லாம் வண்டியிலே போவாங்க சில பேர். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணிக்கோங்க. விபத்து தரையா வரும்போது நீங்க ஃபர்ஸ்ட் இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க, டிராவலிங் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, வதை வேதனை கொடுக்கக்கூடிய நட்சத்திரத்துல பறந்திருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட வாக்குவாதத்துல நீங்க ஈடுபடாதீங்க. எது பேசினாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு விட்டுருங்க. எல்லாத்தையும் அவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளுமே உங்களை ரொம்ப ரொம்ப காயப்படுத்தும், உங்களை வதைக்கிற மாதிரி சூழ்நிலையை கொண்டு கொடுத்துரும் ஓகேங்களா. அதே மாதிரி வைநாசிகம் நட்சத்திரம் மன சஞ்சலத்தை கொடுத்துரும் உங்களுக்கு. 22வது நட்சத்திரம் வைநாசிகம். வைநாசிகம்னாலே மன சஞ்சலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ வைநாசிக நட்சத்திரத்துல உங்க கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா, முக்கியமான நிகழ்வுகளுக்கு எங்கேயாவது வெளியில போகும்போது நீங்க அவங்களோட சேர்ந்து போகாதீங்க, தனித்தனியா போங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. இல்லாட்டி கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில மன சஞ்சலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உருவாயிடுது ஓகேங்களா. அதே மாதிரி பிரத்யேக தாரை இவங்க கிட்ட இவங்க எப்ப நல்லவங்களா இருப்பாங்க, எப்போ கெட்டவங்களா மாறுவாங்க அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. சோ இவங்க கிட்ட எப்பவுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. நல்லவங்களாவும் தொடர்ந்து இவங்க கிட்ட இருக்க முடியாது, கெட்டவங்களாவும் இருக்க முடியாது. சம்டைம்ஸ் நல்லா பேசிக்கிட்டே இருப்பாங்க, பேசிட்டே இருந்துட்டு எதனால அவங்க இது பண்றாங்கன்னே தெரியாது, சண்டை போடுறாங்க அப்படின்னே தெரியாது, திடீர்னு சண்டை போட்டுருவாங்க. சோ இந்த மாதிரி சண்டை போடும்போது உங்களுக்கு மனசு ஒரு மாதிரி அப்செட் ஆயிரும், மைண்ட் அப்செட் ஆயிரும் ஓகேங்களா. இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் எதனால வரும் அப்படின்னா, விபத்து தாரையாவோ அல்லது வதை தாரையாவோ வைநாசிகமாவோ அல்லது பிரத்யேக தாரையாவோ உங்க கூட பிறந்தவங்க வரும்போது மட்டும்தான் இந்த சூழ்நிலை உருவாகும் ஓகேங்களா. நல்லா செக் பண்ணி பாருங்க. இந்த சூழ்நிலையில அதிகமா சண்டை போட்டுட்டே இருக்கும் அப்படின்றவங்க எல்லாருமே இந்த மாதிரி உங்களுக்கு ஆகாத நட்சத்திரத்துல உங்க கூட உடன்பிறப்புகள் இருக்கும் போதுதான் உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு ஓகேங்களா. நன்றி, வணக்கம்.